திமுக விமர்சித்தார், அதிமுக விமர்சித்தார். திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. எதனால்? திமுக 1000 ரூபா கொடுக்கறதுனால. அதிமுக ஊழல் சக்தி எதனால்? 2000 கொடுக்கறதுனால. இப்போ நீங்கள் 2500 கொடுக்குறீங்களே, நீங்கள் என்ன பராசக்தி அப்படின்னு கேள்வி கேட்க தோணுதில்லை. ஆண் எஸ்பி ஒன்று, பெண் எஸ்பி ஒன்று, பெண் கலெக்டர் ஒன்று, ஆண் கலெக்டர் ஒன்று. இதெல்லாம் எதுக்கு? இது சாத்தியம். அது நான் தான் சொல்கிறேனே, அவங்க அந்த திரை கவர்ச்சியிலே முழுந்திருக்காங்க. சர்க்கார் படத்தில் போராடுறாரு மக்களுக்காக, கத்தி படத்தில் 2 நிமிஷம் மறக்காமல் வசனம் பேசுகிறாரு. ஆனால் இங்கே நீடாமங்கலத்துக்கு பீடாமங்கலங்கிறாரு, மண் அரிப்புக்கு மீன் அரிப்பு அப்படிங்கிறாரு. எதுவுமே அவருக்கு தெரியலை. ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பவுன் கொடுத்தா எங்கே போகும்? நாட்டினுடைய பொருளாதாரம் எங்கே போகும்? எங்கே போய் முடியும்? அதுக்கு நம்ம எப்படி திருப்பி கட்டுவோம்? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இப்போ இந்த திட்டம்லாம் எப்படி கொடுப்பாரு? தன்னுடைய சொந்த காசுலேருந்து கொடுப்பாரா, இல்லை ஆதவர்ஜினா அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுப்பாரா, இல்லை அண்ணன் புஷ்ணன் ஜிபே பண்ணி விட்டு 1/2 பவுன் செயின் வாங்க போகிறாரா? இல்லை, எல்லாம் மக்கள் வரி பணம் தான். இப்போ 2026 தேர்தல் நெருங்கிருச்சு, தேதியும் அறிவிச்சிட்டாங்க. எல்லா கட்சிகளும் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், புதிதாக தொடங்கியிருக்க தாவேக்காவாக இருக்கட்டும், எல்லாருமே இலவச திட்டங்களை அறிவிக்க தொடங்கிட்டாங்க. இந்த இலவச திட்டங்கள் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா, தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பார்வை என்ன? இப்போ இலவச திட்டங்கள் மக்களுக்கு தேவையில்லை. இப்போ இலவசம் எதுலேருந்து கொடுக்குறாங்க? மத்திய அரசுலேருந்து கடன் வாங்குறாங்க. மத்திய அரசுலேருந்து வாங்கின கடத்தை எதன் மூலமாக அடைக்கிறாங்க? நம்முடைய வரி பணம். இப்போ நம்ம போடுற செருப்புலேருந்து, போடுற சட்டையிலேருந்து, நான் அந்த போட்டிருக்க சட்டையிலேருந்து, கையில் வச்சுருக்க மைக்லேருந்து எல்லாத்துக்கும் வரி செலுத்துகிறேன். இந்த வரியை வசூலித்து அதன் மூலமாக தான் மத்திய அரசு கொடுக்குறாங்க. மத்திய அரசு கொடுக்குறது மூலமாக கடன் வாங்குறாங்க. இப்போ நம்மளுடைய பணத்தை நமக்கே கொடுக்குறாங்க. இது ஏன் கரெக்டாக இத்தனை வருஷமாக இல்லாத இலவசம் ஏன் இப்போ வருதுன்னா, இப்போ போன வருஷம் பொங்கல் வந்தது ஆனால் காசு வரல. இந்த வருஷம் பொங்கல் வருது ஆனால் காசு வருது. ஏன்னா தேர்தல் வருது. இப்போ மக்களை ஒரு விற்பனை பண்டமாக மாற்றிட்டாங்க. இப்போ மக்களுடைய ஆசைகளை தூண்டுறதுக்காக இப்போ எடப்பாடி 2000 தராரா, விஜய் 2500 தராரு. அதனால் இவர் தான் நமக்கான ஆள், நம்மளுடைய வழியை புரிஞ்சுக்கிறாரு, அதனால் 500 ரூபா கூட கொடுக்குறாரு அப்படின்ட்டு மக்கள் முழுக்க இப்போ நம்ம விஜய்க்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எப்படின்னா, திரு சீமான் அவர்கள் கூட ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு கோழியை உரிச்சு வச்சுட்டு கோழி உள்ள கத்தியை சொறி வச்சுருவாங்களாம். ஓனாய் கடிச்சிட்டே இருக்குமா. இப்போ கடிச்சிட்டே இருக்கும்போது அது என்னென்ன கோழியோட ரத்தம் நினச்சி அதை நக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய நாக்கு அருந்துரும். அப்படித்தான் மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களுடைய ஆசைகளை தூண்டுவதற்காக, அதன் மூலமாக தன்னுடைய ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு திருப்பி விலைவாசி ஏற்றிடுறது. என்னென்னா, ஒரு பக்கம் ஓசி, இன்னொரு பக்கம் ஏறுது விலைவாசி. அதுதான் இவங்களோட இது. ஒரு பக்கம் ஓசியை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் விலைவாசி ஏற்றிடுவாங்க. இப்போ பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் மாதம் 1000 ரூபா ஒரு குடும்ப பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் 2000 ரூபா அப்படின்ட்டு. இப்போ புதுசாக விஜய் 2500 ரூபா. அப்போது இவர் 1000 ரூபா கொடுக்குறாரு. இவர் இன்னும் 1000 ரூபா கொடுத்தா நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இன்னும் 1000 ரூபா டிமாண்ட் பண்ணுறாரு. அவர் 2500 டிமாண்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது இவங்க 3 பேருமே ஒரே குட்டையில் ஒரு மட்டை தான். இவங்க மக்களை பற்றி சிந்திக்கலை. மக்களுக்கு என்னென்னமோ பிரச்சனை இருக்குது. துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. அந்த போராட்டத்திற்கான தீர்வு என்னன்ட்டு இவங்களால் பார்க்க முடியல. மக்களுக்கான பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கான தீர்வு என்ன, தீர்வுக்கான திட்டம் என்ன, திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு செயல்திறன் இது எதுவுமே இல்லை. இலவசம் கொடுக்குறோமா, கொடுத்து ஏமாத்துறோமா, 5 வருஷம் ஆட்சியை பிடிக்கிறோமா, தன்னுடைய சுயலாப தேவைக்காக, தன்னுடைய அற்ப ஆசைக்காக முதலமைச்சர் ஆகிறோமா, தன்னுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்குறோமா அப்படின்ட்டு அப்படி அதற்கான ஒரு அடித்தளம் போடுவதற்காக தான் இலவசம். இந்த இலவசம் முழுக்க மக்களுக்கு தேவையே இல்லை. இப்போ டாட்டா என்ன சொல்கிறாருன்னா, இலவசத்தை ஒழிக்க வேண்டும் என்கிறார். இந்த உலகில் போராடின எல்லா புரட்சியாளர்களும் சரி, மார்க்ஸாக இருக்கட்டும், ஏங்கல்ஸாக இருக்கட்டும், லெனின், சேக்வேரா, எல்லாருமே, ஃபிடல் காஸ்ட்ரோ, எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இலவசத்தை ஒழிங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க மக்களை இலவசத்தை கொடுத்து ஏமாற்றி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு மீண்டும் வரி பணத்தை ஏற்றி அதன் மூலமாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதனால் இலவசம் மக்களுக்கு தேவையில்லை. இப்போ விஜய் அவர்கள் என்ன இலவசம் அறிவிக்கிறாங்கன்னா, தாய்மாமன் திட்டம்னு சொல்லிட்டு பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் ஒரு கிராமில் போடுவேன், பெண்களுக்கான தனி நீதிமன்றம் அமைப்பேன், அஞ்சலி அம்மாளுங்கிற பேரில் அமைப்பேன் அப்படிலாம் சொல்கிறார்ல. இதெல்லாம் உங்களுக்கு வரவேற்கக்கூடியதாக தெரியலையா? அவர் தாய்மாமன் திட்டம் கொண்டு வரட்டும், சித்தப்பா திட்டம் கொண்டு வரட்டும், பெரியப்பா திட்டம் கொண்டு வரட்டும், எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எந்த பயனும் இல்லை. அவர் ஏன் கட்சி ஆரம்பித்தாருன்ட்டு நமக்கு தெரியுதோ தெரியலையோ அவருக்கே தெரியலை. கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகியும் ஏதாச்சும் ஒரு மக்கள் பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறாரா? பேசலை. இப்போ 234 தொகுதியில் வேட்பாளர் இருக்காங்களா? இல்லை. 10,000 பேர்கிட்ட வேட்பாளருக்கான மனு பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திருப்பி யாரும் போய்ட்டு கொடுத்தாங்களா? கொடுக்கல. இப்போ என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் இவர் 1000 போடுறாரு, நான் 2000 போடுறேன், நீ ஒரு 2500 ஏற்றி விட, எக்ஸ்ட்ரா ரேட்டை ஏற்றி விட அப்படிங்கிறாரு. இவங்க யாராச்சும் யோசிக்கிறாங்களா? நம்ம பணத்தை வாங்குகிறோம், எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்களா? மகளிருக்கு இலவச பஸ்ஸுங்கிறாரு விஜய் சொல்கிறாரு. இப்போ திமுக விமர்சித்தார், அதிமுக விமர்சித்தார். திமுக தீய சக்தி,
அதிமுக ஊழல் சக்தி எதனால்? திமுக 1000 ரூபா கொடுக்கறதுனால. அதிமுக ஊழல் சக்தி எதனால்? 2000 கொடுக்கறதுனால. இப்போ நீங்கள் 2500 கொடுக்குறீங்களே, நீங்கள் என்ன பராசக்தி அப்படின்னு கேள்வி கேட்க தோணுதில்லை. அப்படி இருக்கும்போது இவரும் ஒரே குட்டையில் ஒரு மட்டையாக தான் இருக்கார். எதுக்காக இந்த 2500 பணம் கொண்டு ஒரு திட்டம் முழுக்க நான் தாலி தரேன், அது தரேன், இது தரேன் அப்படின்ட்டு இவரும் மக்களை ஏமாற்ற தான் பார்க்குறாரு. அப்போ இவர் யார்? தன்னுடைய சுயலாப தேவைக்காக முதலமைச்சர் ஆகணும். அதுக்காக நான் எவ்வளோ காசு வேணால் கொடுப்பேன். இப்போ இந்த திட்டம்லாம் எப்படி கொடுப்பாரு? தன்னுடைய சொந்த காசுலேருந்து கொடுப்பாரா, இல்லை ஆதரவு அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுப்பாரா, இல்லை அண்ணன் புஷ்ல ஜிபே பண்ணி விட்டு 1/2 பவுன் செயின் வாங்க போகிறாரா? இல்லை, எல்லாம் மக்கள் வரி பணம் தான். இப்போ மகளிருக்கு இலவச பேருந்து விடுறாங்க. இப்போ பேருந்துக்கு இப்போ எப்படின்னா பேருந்து எப்படி சாதாரணமாக இயங்குமா? இயங்காது. இப்போ டீசல் போட்டால் தான் பேருந்து இயங்கும். இப்போ டீசல் எங்கேருந்து வாங்குவாங்க? அதுவும் காசு கொடுத்து தான் வாங்கணும். இப்போ பேருந்தில் ஏதாச்சும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுட்டு பேருந்தை சரி செய்யணும்னா அதுக்கும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்போது ஒரு பேருந்து மூலமாக எந்த ஒரு வருவாயுமே இல்லாமல் எப்படி நம்ம பேருந்தை சரி செய்ய முடியும்? இப்போ பேருந்து மூலமாக நமக்கு எப்படி வருவாய் கிடைக்குது? டிக்கெட்டுனால, மகளிர் ஆண்கள் எல்லாம் பயணிக்கிறதுனால. இப்போ அது மூலமாக கிடைக்கிற வருவாயை நம்ம தடுத்துட்டோம்னா நம்ம பேருந்தை சரி செய்ய முடியாது. பேருந்தில் எதுவும் பழுதுன்னா பேருந்தில் ஏதாச்சும் பழுதுன்னா அதை நம்ம சரி செய்ய முடியாது. இப்போது ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் ரிட்டைர்மெண்ட் ஆனால் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகுது? ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு இப்போ பேருந்து மூலமாக நமக்கு வருவாய் கிடைக்கல. இதனால் இலவச பேருந்து விட்டதுனால அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண முடியல. அதனால் பாதி பேர் முன்னாடியே செல்ஃப் ரிட்டைர்மெண்ட் ஆகிடுறாங்க. இப்போ அதனால் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இல்லை. அதனால் தற்காலிகமாக அறகுறையாக ஓட்ட தெரிஞ்சவங்க வராங்க. இப்போ அதனால் விபத்துகள் ஏற்படுது. இப்படி எல்லாமும் ஒரு சாதாரண ஒரு இலவசத்தின் பின்னாடி எவ்வளோ சிக்கல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது எதுவுமே புரியாமல் அவரும் சொல்கிறாரு, அதனால் நானும் சொல்கிறேன், அவரும் 2000 ரூபா சொல்கிறாரு, அதனால் நானும் 2500 ரூபா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. திமுக அரசு பெண்களுக்கு இலவச பேருந்து தான் விட்டுருக்காங்க. இந்த துறை நஷ்டத்தில் போகுது. ஆனால் விஜய் இந்தியா முழுக்க பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்யலாம்னு சொல்கிறாரு. அது எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கத்தி படத்தில் இல்லைனா சர்க்கார் படத்தில் எது பேசியிருப்பார், அந்த ஒரு நடப்பில் சொல்லியிருப்பார். இல்லைனா எழுதி கொடுத்த ஜான் ஆரோக்கியசாமி அண்ணன் அவர் மறந்து அவர் தூக்க கழகத்தில் எழுதி கொடுத்துருப்பாரு. இல்லைனா யாராச்சும் பேச சொல்லி கொடுத்துருப்பாங்க. ராஜ்மோகன் அண்ணன், லயாலா மணி அண்ணன், இவங்க யாராச்சும் இப்படி பேசுங்க, இப்படி பேசினா வியூஸ் அதிகமாக போகும், லைக் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறத நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆதித்யா பார்ப்போம், சிரிப்பொலி பார்ப்போம், நமக்கு அழுப்பாக இருந்தா. இப்போ எல்லாம் இப்போ அண்ணன் விஜய் அண்ணன் 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு ஒருக்க வராரா, 33 நிமிஷம் அவரோட ஸ்பீச் கேட்டாலே நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. எதுக்கு நல்லா இருக்குன்னா, பார்க்குறதுக்கு டைம் போகிறதுக்கு நல்லா இருக்குது. அப்படி அவர் கொண்டு வர திட்டம் எல்லாமே வேஸ்ட்டு தான். எதுக்காக இந்த திட்டம்லாம்? நான் இந்தியா முழுக்க விடுவேன், ஆண் எஸ்பி 1, பெண் எஸ்பி 1, பெண் கலெக்டர் 1, ஆண் கலெக்டர் 1, இதெல்லாம் எதுக்கு? இது சாத்தியம் இல்லை. அது நான் தான் சொல்கிறேனே, அவங்க அந்த திரை கவர்ச்சியிலே முழுந்திருக்காங்க. மக்களுக்கான பிரச்சனை தீர்வு, அதுக்கான திட்டம், செயல்திறன் இது எதுவுமே தெரியலை. இப்போ எப்படின்னா எழுதி தராங்களா, 30 நிமிஷம் பேசுகிறோமா, ஒரு ஊருக்கு வரோமா, அந்த ஊரில் உள்ளவங்களாம் நம்ம வரதை வச்சு ஃபயர் விட்டு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் ஸ்டோரி போடுறாங்களா, நியூஸில் ஹைலைட்டாக காமிக்கிறாங்களா, நியூஸ்லேயும் சரி, இன்டர்நேஷ்னல் சேனல்லையும் சரி, நேஷனல் நியூஸ் ரிப்போர்ட்லையும் சரி காமிக்கிறாங்களா? அதுக்காக அவ்வளோதான். அவர் பேசுகிறதுல சாத்தியம் கிடையாது. எப்படி சாத்தியமாகும்? சர்க்கார் படத்தில் வேணால் சாத்தியமாகும், கத்தி படத்தில் வேணால் சாத்தியமாகும். அவர் ஒரு திரைக்கவர்ச்சியில் அவரேன்னு திரைக்கவர்ச்சி விட்டு வெளில வரல. நான் பவள விழா கட்சி இல்லை, பக்கா மாஸ் கட்சிங்கிறாரு. திரைப்பட வசனம் பேசுகிறாரு. நான் தீய சக்தி இல்லை, தூய சக்திங்கிறாரு. என்ன டீம் என்ன மேட்ச்னே அவருக்கு தெரியலை. சர்க்கார் படத்தில் போராடுறாரு மக்களுக்காக. கத்தி படத்தில் 2 நிமிஷம் மறக்காமல் வசனம் பேசுகிறாரு. ஆனால் இங்கே நீடாமங்கலத்துக்கு பீடாமங்கலங்கிறாரு. மண் அரிப்புக்கு மீன் அரிப்பு அப்படிங்கிறாரு. எதுவுமே அவருக்கு தெரியலை. அதாவது அவர் திரைக்கவர்ச்சியில் தான் மூழ்ந்திருக்கிறார். இன்னும் அவங்க நிதர்சனம் இன்னும் அவங்க உண்மை கள நிலவரத்துக்கு அவங்க வரல. இப்போ ஒரு கட்சியை விமர்சிக்கிறோம்னா ஒரு கட்சி விமர்சனத்தை விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு அவங்க பதில் விமர்சனம் செய்யணும். ஆனால் பதில் கூறாமல் கூட போகலாம். அதற்கு தர்க்க ரீதியாக நம்ம ஒரு அறிக்கை விடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த கட்சி விமர்சனம் செய்தால் நீ விமர்சனமே செய்யக்கூடாது. ஏன்? நான் 250 கோடி சம்பளம் விட்டுட்டு வந்திருக்கேன், நான் 250 கோடி சம்பளம் விட்டு வந்திருக்கேன், அதனால் என்னை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மனப்பான்மையை பார்த்துக்குங்க. ஒரு விமர்சனத்தை ஏற்காத வரையில் அந்த கட்சி ரசிக்க மனப்பான்மையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விமர்சனத்தை கூட அவங்களால ஏற்க முடியல. நான் என்ன பண்ணுறது? திரைப்படத்தில் தான் அவர் 10 நிமிஷம் சண்டை போடுவார், எல்லாம் பண்ணுவார். அது திரைப்படத்தில் 10 பேரை வேணால் அடித்து வீசுவார், அது திரைப்படத்தில். ஆனால் நிஜம்னு வரும்போது ஒரு திரைப்படத்தில் மட்டும்தான் விஜய் மட்டும் சண்டை போடுவார். ஆனால் நிஜம்னு வரும்போது எல்லோரும் இருப்பாங்க. திரைப்படத்தில் சர்க்கார் படத்தில் மட்டும்தான் விஜய் அரசியல் பேசுவார். ஆனால் நிஜம்னு வரும்போது இங்கே எல்லா கட்சியும் பேசுவாங்க. பல கட்சி இருக்குது. இது ஒரு ஜனநாயக பொதுவெளி. 4 பேர் 4 கேள்வி கேட்க செய்வான். அவன் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் விமர்சனம் செய்யணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் அது கூட நம்மளால் முடியலை. என்னை யாருமே விமர்சிக்கக்கூடாது, நான் மட்டும்தான் விமர்சிப்பேன் அப்படின்னா நாம் அரசியலுக்கு தகுதியற்றவர்கள் என்பதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வி, இப்போ மற்ற கட்சிகளை இலவசம் கொடுக்குறதுன்னு விமர்சிக்கிறீங்க. சீமானவர்களும் 3 இலவசம் அறிவிச்சிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? சீமானவர்கள் எதை இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காருன்னா கல்வி, மருத்துவம், குடிநீர் இலவசம் கிடையாதா?
அது இலவசம் இல்லை, மக்களுக்கு அத்தியாவசியம் தான் நான் மக்களுக்கு இலவசமாக தரேன் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம எடுத்துக்கோம்னா கியூபா நாட்டை எடுத்துப்போம். ஃபிடல் காஸ்ட்ரோ எப்படி அந்த நாட்டை எப்படி முன்னேற்றினார்? வெறும் கரும்பை மட்டுமே பொருளாதாரமாக கொண்டு முன்னேற்றினார். அங்கே அவர் என்ன செஞ்சார்? இன்றைக்கி தலைச்சிறந்த நாடாக இருக்குது கியூபா தேசம். எதனால்னா கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், குடிநீர் இலவசம். இப்போ 6ஆம் வகுப்புலேருந்து இப்போ 12ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்கள் படிக்கின்ற கல்வி இலவசம் அப்படின்னு கொடுத்தாரு. அதெல்லாம் இலவசமாக கொடுத்ததுனால தான் கியூபா வந்து தலைச்சிறந்த தேசமாக இருக்குது. இவர் 1/2 பவுன் செயின் தரேன், நான் உனக்கு பைக்கு தரேன், நான் உனக்கு வீடு கட்டி தரேன்னா இதெல்லாம் கட்டி தரேன், இதுக்கெல்லாம் எனக்கு அறிவு இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல, திங்கிறதுக்கு சோறு வேணும்ல, படிக்கிறதுக்கு நல்ல கல்வி வேணும்ல, உடம்பு முடியலன்னா போயிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கு நல்ல ஒரு மருத்துவம் வேணும்ல, இதெல்லாம் யார் தருவா? இதெல்லாம் தரத்துக்கான திட்டம் அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் சீமான் கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் இலவசம்னு சொல்கிறாரு. இது அடிப்படை தேவை, இது வந்து அத்தியாவசியமான ஒன்று. அது வந்து தேவையில்லாதது. விஜய் கூட சொல்லியிருப்பார்ல முதல் மாநாட்டில் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு, அவரும் எக்ஸ்ட்ரா லக்கேஜாக தான் வராரு. ஆனால் மக்களுக்கான திட்டங்கள் எல்லாம் இருக்குதுன்னா சீமான்ட்ட இருக்குது. இலவசத்தை எடுத்துட்டு இலவசம் அவரே கொடுக்குறாரு. கன்ஃபியூஸ் ஆகிட்டாருங்கிறீங்க. அவர் வந்து குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கிறார், இங்கிட்டா அங்கிட்டா. அதனால தான் ஃபஸ்ட்டு மாநாட்டிலே நவம்பர் 1, 2024 சொன்னார். ஒன்று சாலையில் அந்த ஒரு நிலை இல்லைனா இந்த ஒரு நிலைன்ட்டு திரு சீமான் அவர்கள் சொன்னாங்க. அப்படி தான் குழப்பத்தில் இருக்கிறார். 2000 கொடுக்குறதா, 2500 கொடுக்குறதா? அவங்க 1/2 பவுன் கொடுத்தாங்க, நம்ம 1 பவுன் கொடுப்போம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்கிட்ட வருது. இப்போ ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம பவுன் கொடுத்தா எங்கே போகும்? நாட்டினுடைய பொருளாதாரம் எங்கே போகும்? எங்கே போய் முடியும்? அதுக்கு நம்ம எப்படி திருப்பி கட்டுவோம்? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இன்னும் 10 லட்சம் கோடி கடனாக இருந்தால் இப்போ நம்ம அண்மையில் நம்முடைய தொப்புள்குடி தேசத்தை பார்த்துருப்போம், இலங்கையை பார்த்துருப்போம், எவ்வளோ பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படுதுன்னு. இன்றைக்கி வந்து ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு போர் நடக்குது. பல்வேறு நாடுகள் வந்து தன்னிறைவு அடையாமல், தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுக்காமல் பசியிலையும் பஞ்சத்திலையும் வாடுது. எதனால்? பொருளாதாரத்தை மேம்படுத்தாமல் இலவசம் கொடுத்ததுனால. இது எல்லாமும் தெரிஞ்சும் நானும் அதிமுக மாதிரி இலவசத்தை கொடுப்போன்னா மாற்று இல்லை. இது மாற்று அரசியல் இல்லை, ஏமாற்று அரசியல். இப்போ இவங்களும் ஒரே குட்டையில் ஒரு மட்டை தான். நன்றி சகோதரா.